இன்னைக்கு இந்த வீடியோல ரிஷிபீடியாவை சேர்ந்த நம்ம ரிஷி என்ன எப்படி வீடியோ மேக் பண்றாரு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் இப்படிலாம் வீடியோஸ் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் தான் நம்ம பார்க்குறோமே தவிர இப்படி தான் மேக் பண்ணுவாருன்னு நான் எந்த இடத்துலையுமே சொல்ல வரல. இப்படியெல்லாம் உங்களாலையும் அந்த மாதிரியான வீடியோஸை மேக் பண்ண முடியும். முக்கியமாக இந்த வீடியோஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தானே தவிர அதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி கேட் பண்ணி உங்களோட வீடியோவில் பேஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கி இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரான வீடியோஸை மேக் பண்ணுங்கள். ஸோ ரிஷி என்ன அவரோட வீடியோவில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட் யூஸ் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக இருந்துட்டு ஒரு கேமரா யூஸ் பண்ணியிருக்கணும், ட்ரைபாட் வச்சிருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்துட்டு ஒரு மைக் யூஸ் பண்ணியிருப்பாரு, அதே மாதிரி ஒரு ரிங் லைட் யூஸ் பண்ணியிருப்பாரு. இத்தனை விஷயம் இருக்குது. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்துட்டு ஒரு ஃபோன் யூஸ் பண்ண போகிறோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபாட் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ஒரு லேவலியர் மைக். இந்த 3 விஷயம் தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் லேவலியர் மைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்மாஸ்பியர் ரொம்ப காமாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரைபாடுக்கு கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும் தான் நினைக்கிறேன். ட்ரைபாடாவது அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணாதான் அவரை மாதிரியான வீடியோஸ் உங்களால் அட்லீஸ்ட் மேக் பண்ண முடியும். கண்டென்ட் ஐடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுளுக்குள்ளே போயிட்டு 100 ரியல் லைஃப் மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்துட்டு ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போங்க. ஏதாவது ஒரு வெப்சைட் இருந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொன்றும் இருந்துட்டு நிறைய மிஸ்ட்ரிஸ் இருந்துட்டு காட்டும். ஸோ இதெல்லாம் படிங்க. படித்த உடனே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கதை, இது என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து புரிய வரும். புரிய வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இருந்துட்டு என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த டைட்டிலையோ இல்லை அந்த கண்டென்ட்டையோ காப்பி பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிசல்ட்ஸ் வந்து வரும். இந்த ரிசல்ட்ஸில் ஃபஸ்ட்டு 5 வெப்சைட்டில் இருக்கிறத மட்டும் படிங்க. அந்த 5 வெப்சைட்டில் இருக்க ஸ்டோரியை அப்படியே இருந்துட்டு லைனாக எழுதி வச்சுக்கோங்க. அதை இருந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்கள் சொல்ல வர விஷயத்த நீட்டாக சொல்ல முடியும். ஸோ கண்டென்ட் ரெடி, அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இருந்துட்டு உங்கள் வீடியோ அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் மைண்டில் இருந்துட்டு ஒரு தாட் வருது பார்த்தீங்களா, அது இருந்துட்டு ஆக்சுவல் வீடியோவில் வராது. அது வர மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிரிப்டிங் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு பெட்டராக ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பெட்டரான விஷயத்தை வீடியோவில் சொல்வீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறதுல உங்கள் வீடியோவில் வரும். ஸ்கிரிப்டிங்கை பொறுத்த வரைக்கும் என் சேனல்லே ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா உங்களோட மெத்தடாக ஒரு ஸ்கிரிப்டிங் இருந்துட்டு நீங்கள் உருவாக்கிக்கோங்க. எது இருந்துட்டு உங்களுக்கு புரியுதோ, எது இருந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியுதோ, எந்த அளவுக்கு உங்களால் ஸ்கிரிப்டிங்கில் டீட்டெயில்டாக போக முடியுமோ அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக போங்க. எந்த இடத்துலயாவது ஃபன் ஜோக் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ஃபன் ஜோக் சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி ஒரு டேக்லைன் வந்து பேச போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் டேக்லைன்லாம் எழுதி வைங்க. ஏன்னா நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது சமயத்தில் அந்த டேக்லைன்லாம் வந்துட்டு டக்குன்னு ஞாபகம் வராது. நிஜமாக சொல்கிறேன், தனியாக இருக்கும் போதும் கேமரா முன்னாடி இருக்கும் போதும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஓரளவுக்கு நீங்கள் நினைக்கிறத கண்டினியூஸாக பேச முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்துட்டு ஒரு ஸ்டோரி வந்து கிடைச்சிருக்கும் பாருங்களேன், அந்த ஸ்டோரியை தயவு செஞ்சு அப்படியே இருந்துட்டு ஸ்கிரிப்டாக மாற்றாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், இப்போ படத்துலலாம் இருந்துட்டு ஒரே ஸ்டோரி லைன் இருந்தாலும் அதை இருந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி மாற்றி மாற்றி கேட்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி உங்களோட மொத்த கதையுமே இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேட்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அந்த அளவுக்கு மாற்றி சொல்லுங்கள். இந்த விஷயத்தை ரிஷி அண்ணா அதிகமாக பண்ணுறாரு. அதனால தான் அவரோட வீடியோஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இருந்துட்டு ஓரளவுக்கு ஃபிகர் அவுட் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதும் போதே சொல்கிற ஸ்டோரியை எப்படி சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத யோசி அந்த மாதிரி சொல்லி ட்ரை பண்ணுங்கள். ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேமரா ஆன் பண்ணிட்டீங்களான்றத பாருங்கள், ஆடியோ கரெக்டாக கேட்குதா அப்படிங்கிறத பாருங்கள். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஷார்ட்டாக வந்து எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஒரே வீடியோவை மொத்தமாக எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்னைக்கு காலையில் இந்த வீடியோவை நான் ஆல்ரெடி இது பண்ணிட்டேன். இன்னும் நேரம் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் நான் இப்போ தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா, நான் இருந்துட்டு எடுக்கும் போதெல்லாம் எதுவும் பெருசாக தெரியல, போய் எடிட் பண்ணும் போது தான் தெரிஞ்சிச்சு ஆடியோ ரொம்ப கேவலமாக வந்திருக்குன்னு. நான் கிளிப் பை கிளிப்பாக எடுத்திருந்தேன்னா கரெக்டாக இருந்துட்டு என்னால் கண்டுபிடிச்சிருந்திருக்க முடியும். ஓரளவுக்கு இருந்துட்டு அந்த கிளிப்ஸை மட்டும் நான் திருப்பி ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் யாரா போய் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறது அப்படின்ற கடுப்பில் நான் இருந்துட்டு தனித்தனியாக எடுக்காமல் ஒரே மட்டும் எடுத்தேன்.
மொத்தமாக சொதப்பிரிச்சு நான் ரெண்டாவது தடவை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் கிளிப்ஸாக பண்ணுங்க. அண்ட் கொஞ்சம் கிளிப்ஸாக பண்ணும்போது என்ன தெரியுமா நல்ல விஷயம், உங்களால் இருந்துட்டு நீங்கள் ஃபன்னி பார்ட்டும் மேக் பண்ணலாம், அதே சமயத்தில் இந்த பார்ட்டும் மேக் பண்ணலாம். புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் இருந்துட்டு பேசணும்னு நினைப்பீங்களே அந்த விஷயத்தை இருந்துட்டு ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒருவேளை அது சொதப்பிரிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைப்பீங்களே அந்த பார்ட்டை செகண்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இப்படி 2 கிளிப் வச்சிருக்கும் போது ஏதாவது ஒரு கிளிப் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த அண்ணனை இமிட்டேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. எப்போவுமே சொல்கிறேன், ஒரு ஃபேமஸ் பர்சனை நீங்கள் இமிட்டேட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்க்குறவங்களுக்கு கிளியராக தெரியும் இவன் இருந்துட்டு இமிட்டேட் பண்ணுறான்ட்டு. ஸோ தேவையில்லாமல் இருந்துட்டு அந்த விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டு நீங்களாம் புது மெத்தடை ட்ரை பண்ணுங்கள், புதுசாக க்ரியேட் பண்ணுங்களே தவிர மற்றபடி மற்றவங்களை இமிட்டேட் பண்ணும் அப்படின்றத வந்து ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி ப்ராக்டிஸ் தான். நீங்கள் கண்டினியூஸாக இருந்துட்டு நிறைய வீடியோஸ் மேக் பண்ண தான் இந்த ஷூட்டிங் சமயத்துலலாம் உங்களுக்கு இருந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காமாக வந்து பேச முடியும். இல்லைனா உங்களுக்கு இருந்துட்டு ஃபஸ்ட்டு சொதப்ப தான் செய்யும். சொதப்பறதை நினச்சி கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோஸ் எப்பவுமே பர்ஃபெக்டாக வராது, போக ரெக்கார்டிங் உங்களுக்கும் சூப்பராக வரும். வீடியோ எடிட்டிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஆடியோ எடிட்டிங்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி வீடியோ இருந்துட்டு பெருசாக போயிட்டு இருக்கு. இல்லை பத்தாவதுக்கு நான் வேறு இதை சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஆடியோ எடிட்டிங் வந்து நாளைக்கு வீடியோவில் வரும். அதே மாதிரி இன்னைக்கு வீடியோ எடிட்டிங்கில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருந்துட்டு நாளைக்கு வீடியோவில் இருந்துட்டு சொல்ல மாட்டேன். ஸோ அதனால அதையும் நீங்கள் கவனிச்சிக்கங்க. நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே ரிஷி அண்ணா எப்படி வீடியோ மேக் பண்ணுறாரு அப்படிங்கிறத மட்டும் பார்க்க வந்திருந்தீங்கன்னா அடுத்த 10 நிமிஷம் உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்க தான் போகுது. ஏன்னா எடிட்டிங் கொஞ்சம் போர் அடிக்கிற விஷயம் தான். ஒருவேளை நீங்கள் இருந்துட்டு கிரியேட்டராக இருந்து இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் கற்றுக்கணும், இல்லை வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோக்குள்ள வந்தீங்கன்னா அடுத்த 10 நிமிஷம் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும் போது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிலிமோராவை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஃபிலிமோரா தான் நான் எடிட் பண்ணக்கூடிய வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். பட் நீங்கள் இருந்துட்டு வேறு எது கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணால் போதும். ஒருவேளை எனக்கும் ஃபிலிமோரா தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இருந்துட்டு என்ன பண்ணலான்னா, நம்மளோட டெலிகிராம் சேனலை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அங்கே இருந்துட்டு உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வீடியோ இருந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த வீடியோ இருந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணோடனே அது பார்த்தீங்கன்னா அது ப்ராக்ஸி ஃபைலாக ஆகிற வரைக்கும் அதை ஃப்ரீயாக வந்து விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை டைம்லைனில் போட்டுக்கோங்க. டைம்லைனில் போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா கட் டு த பாயிண்ட். அதாவது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இருந்துட்டு நீங்கள் கட் பண்ண போகிறீங்க. இதுக்கு வந்து நீங்கள் இருந்துட்டு அந்த வீடியோ இருந்துட்டு பார்க்க வேணாம், அந்த கீழே இருந்துட்டு ஆடியோ பாருங்கள். தேவையில்லாத விஷயங்கள்லாம் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் கம்மியாக பேசியிருக்கேன். ஐ மீன் இந்த இடத்துல நான் பேசவே இல்லை. ஸோ அதனால் ஆடியோ இல்லாத இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பாயிண்ட்டுக்கு வந்து கட் பண்ணிட்டேன். அடுத்து நீங்கள் கட் பண்ண போகிறது என்னென்னா ரிப்பீட்டேஷன். கண்டிப்பாக இருந்துட்டு நீங்கள் வீடியோவில் சொன்னதே திருப்பி நிறைய தடவை சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான போர்ஷன்ஸ் இருந்துட்டு ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா அது வியூவர்ஸ்க்கு அவ்வளோவா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிப்பீட்டேஷனையும் கட் பண்ணிட்டேன். அடுத்து தேவையில்லாமல் சில இடத்துல வந்து நம்ம பேசுவோம், எக்கச்சக்கமாக இருந்துட்டு தேவையில்லாதது பேசுவோம். ஸோ அதையும் இருந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ ரிஷி அண்ணா ஸ்பெஷலாக யூஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் இருந்துட்டு ஏதாவது பாஸ்ட்டுக்கு போகிற மாதிரி ஏதாவது பேசுகிறாரு அப்படின்ற பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட கிளிப்போட ஸ்கேலை வந்து மாற்றி விடுவார். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பாருங்கள், இந்த கிளிப் இருக்கா, இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலருக்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 3D LUT அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்துட்டு பாருங்கள், நான் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்னு போட்டேன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறுது. இது மாதிரி இருந்துட்டு சின்ன ஃபில்டர்ஸ் தான் வந்துட்டு அவர் யூஸ் பண்ணுவார். அப்படி யூஸ் பண்ணும்போது அது வந்து வேறு ஒரு பர்சன் இருந்துட்டு பேசுகிற மாதிரி நம்மளுக்கு இருந்துட்டு சம்டைம்ஸ் தெரியும். அவரே இருந்துட்டு 2 பேர் மாதிரி பேசுவார்ல. ஸோ அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவார். இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபில்டர் போட்டு விட்டோன்னா அந்த கலரே இருந்துட்டு அப்படியே மாறும். உடனே இருந்துட்டு நம்மளுக்கு வேறு ஒரு பர்சன் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து யூஸ் பண்ணுவார். அடுத்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவார். அதாவது இந்த சைடு வந்து அவர் இருப்பார், இந்த சைடு இருந்துட்டு அவர் பேசுகிறது வரும். அது பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, தூரம் அந்த மேக் பண்ணியிருந்த வீடியோவை இருந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வெளில வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபிலிம்ஃபோர்த் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான். நீங்களும் இருந்துட்டு தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் MP3 அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். நீங்கள் வெளில எடுத்த அந்த ஃபைல் இருக்குல்ல, அந்த ஃபைலோட ஆடியோவை இருந்துட்டு நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ அதோட ஆடியோவை தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே இருந்துட்டு நியூ ப்ராஜெக்ட்டுன்னு போட்டு பண்ணலாம். இல்லைனா இருந்துட்டு நீங்கள் மறுபடியும் ஃபிலிமோராக்குள்ளேயே போயிட்டு
என்ன பண்ணணும்னா அந்த ஆடியோவை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கூகுளில் போயிட்டு சில பிக்சர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அந்த நீங்கள் பேச போகிற டாப்பிக்கு தேவையான பிக்சர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிக்சர்ஸ் வச்சுருக்கேன். அந்த 5 பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டேன். அடுத்து இந்த இடத்துல நீங்கள் டைம்லைனில் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிக்சர்ஸ் இந்த ஆடியோ இருந்துட்டு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸ் வந்து எங்கே போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துட்டு உங்களுக்கு வரும். அந்த பிக்சர்ஸை அந்த இடத்துல வந்து போடுங்க. முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது வேண்டியது என்னென்னா ஃபைல்குள்ளே போயிட்டு ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி 6:9 இருக்குல்ல அதை 4:3 மாற்றிக்கோங்க. ஏன்னா இந்த சைஸில் வச்சாதான் நம்மளால் இருந்துட்டு அது வந்து ஈஸியாக மேக் பண்ண முடியும். நான் ஏன்றதை பின்னாடி வந்து உங்களுக்கு புரிய வரும். ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 4:3 ரேஷியோவில் இருக்குது. ஸோ என்னோடய கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பேன் அண்ட் ஜூம் அப்படிங்கிறத வந்து நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இருந்துட்டு பார்த்திங்கன்னா இது முன்னாடியும் பின்னாடியும் வந்து போகுது. நீங்கள் இருந்துட்டு வேணும் அப்படின்ற பட்சத்தில் சைடில் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராப் அண்ட் ஜூம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பேன் அண்ட் ஜூம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். இந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனில் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரும். இதையும் 4:3 ரேஷியோவில் மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்படி சும்மா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிமோராவில் இருந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறலாம். பட் ஃபிலிம் 4th இருந்துட்டு பண்ணுறீங்க, இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குல்ல அதில் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துலலாம் இருந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அதில் எதுவும் எழுத தேவையில்ல, ஜஸ்ட் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இருந்துட்டு என்ன பண்ணுங்கள், இதையும் இருந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இருந்துட்டு அந்த 2 வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு வீடியோவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இருந்துட்டு மேக் பண்ண 2 வீடியோ வந்து உங்களுக்கு இருக்கும். அது 2 வீடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த 2 வீடியோவே இருந்துட்டு டைம்லைனில் கொண்டு வாங்க. கீழே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கணும், மேலே இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக் பண்ண வீடியோ வந்து இருக்கணும். இதில் இந்த பிளாக் பார்ஸ் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுங்கள், அப்படியே டெலீட் பண்ணிடுங்க. கட் பண்ணி இந்த பார்ட்டை டெலீட் பண்ணிவிடுங்க. இந்த ஆட்டோ ரிப்பில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதமா இது மாதிரி இந்த இடத்துல நிற்கும், இல்லைன்னா இது வந்து போய் ஒட்டிக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இது வரைக்கும் கொண்டு வந்துட்டிங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல பின்னாடி இருக்க பிளாக் பார்ஸையும் சேர்த்து நீங்கள் இருந்துட்டு டெலீட் பண்ணணும். இப்படி கரெக்டாக நீங்கள் டெலீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இருந்துட்டு என்ன பண்ணுங்கள், இதோட ஸ்டார்டிங்கில் வச்சு மெயின் கிளிப்பையும் அதே மாதிரி இதுக்கேற்ற மாதிரி பிரித்து விடுங்க. இப்படி பிரித்து விட்டதுக்கப்புறமா மெயின் கிளிப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சைடில் கிளிக் பண்ணி கிராப் அண்ட் ஜூம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து தொடுங்க. இந்த இடத்துல கிராப் செலக்ட் பண்ணிவிட்டு 16:9 9:16 மாற்றிடுங்க. மாற்றி உங்களுக்கு தேவையானது வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிராப் பண்ணதை வந்து சைடில் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பிளாக் பாரை வந்துட்டு ஃபில் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த பிளாக் பார் இருந்துட்டு சைடில் ஃபில் ஆகாமல் இந்த இடத்துலலாம் கேப் வந்து விழுந்திருக்கு. நீங்கள் எடிட் பண்ணும்போது அதை கரெக்டாக பிளாக் பாரை ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த பார்ட்டில் 2 பேர் தனியாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் இருந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணுன்னா இதையே நிறையா வந்து பிரித்து இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நிறையா இருந்துட்டு இதை பிரிச்சுட்டு இருக்க வேண்டியது இருக்கும். பட் இதுனா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே அழகாக இருந்துட்டு பண்ணிட்டு போயிடலாம். கிராப் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு இதை வைக்கிறீங்க, அவ்வளோதான். டக்குன்னு இருந்துட்டு அந்த எஃபெக்ட் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட் வந்து ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கூட யூஸ் பண்ணலாம் இதுக்கு. பட் இந்த மெத்தட் தான் எனக்கு வந்து வசதியாக இருந்துச்சு. இந்த மெத்தட் தான் நான் ட்ரை பண்ண வரைக்கும் எனக்கு வந்து ஈஸியாகவே இருந்துச்சு. நீங்களும் வந்துட்டு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துட்டு முடிஞ்சிடும். அடுத்து ரிஷியா நான் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னிக்கு, உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து தேவை. இந்த பட்சத்தில் நான் ஃபோட்டோஸ்கேப் எக்ஸை வந்து உங்களை ட்ரை பண்ண சொல்லுவேன். இதுவும் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். நான் ஃபிலிமோராவை தவிர எல்லாமே இருந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபோட்டோஸ்கேப் எக்ஸ் அப்படிங்கிறதும் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிம் 4 அப்படின்னு சொன்னேன்ல, அதுவும் இருந்துட்டு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஃபிலிமோரா மட்டும் நம்ம டெலிகிராம் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோட்டோஸ்கேப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நியூ ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு சைஸ் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவோட சைஸ் என்னவோ அதை அப்படியே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படி வந்து ஒன்று ஃபார்ம் ஆகிடும். இதுக்கப்புறமா இன்சர்ட் டேப்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல இந்த ரெக்டாங்கிளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா அழகாக இருந்துட்டு இப்படி ஒன்று வந்துடுதா. இதுக்கு இருந்துட்டு கலரை வந்து மாற்றிக்கோங்க. நான் வந்து ப்ளூ வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இருந்துட்டு இதே ட்ரையாங்கிளை செலக்ட் பண்ணி நடுவில் இருந்துட்டு போடுங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருங்க. இப்போ சுற்றி இருந்துட்டு என்ன பண்ணணும்னா இமேஜஸ் வந்து போடணும். நான் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன், அதனால் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும்.
இது வந்து கட் அவுட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியலனா இங்கே பாருங்கள், கட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்து இருக்கும். நீங்கள் இருந்துட்டு என்ன பண்ணலான்னா கட் அவுட் டேப்பில் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு ஃபோட்டோ வந்து போட்டுக்கோங்க. போட்டு இந்த மேஜிக் இரேசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே அழகாக இருந்துட்டு கட் ஆகும். ப்ரஷ்ஷுக்கு போயிட்டு இது இப்படி இரேஸ் பண்ணலாம். அடுத்து லேஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்படி 3 விதமாக கட் பண்ணி இதை வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. Ctrl+C கொடுத்தீங்கன்னா இது வந்து காப்பி ஆகிடும். அதை வந்து எடுத்து இந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. இப்படி சேவ் பண்ண கேட்குற சமயத்தில் do you want to enlarge அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு வந்து நோ கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இருந்துட்டு எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அதை இருந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்படி சேவ் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் இருந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் இருந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ ஃபைலை இருந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. போட்டு இதை டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரோமா கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த குரோமா கீயை ஆன் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க வீடியோ இருந்துட்டு காட்டும். இது இருந்துட்டு ரிஷி அண்ணா இருந்துட்டு சில இடத்துல யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ முழு வீடியோ காட்டுறது அப்படின்ற பட்சத்தில் இந்த மெத்தடை கூட நீங்கள் இருந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த 3 விஷயம் தான் மேக்ஸிமம் இருந்துட்டு இது தாசியாக நான் வந்து யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். இதுக்கப்புறமா அவர் இருந்துட்டு முக்கியமாக இருந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கில் நல்லாவே இருந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவார். நான் இருந்துட்டு சில பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்துட்டு சொல்கிறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெங்கரஸ்ட் பிக்யூ கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ஆர்ஆட் அந்த மிஸ்ட்ரிக்கு இந்த நிறையா மிஸ்ட்ரி வீடியோக்கு வந்து மூவி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸில் ஹெங்கரஸ்ட் பிக்யூ கூல் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ லைப்ரரியில் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா மவுண்ட் கிளவுடுன்னு ஒரு .com இருக்குது. அந்த .comக்குள்ளே போயிட்டு டாக்குமெண்ட்ரி த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே இருக்குது. நான் வந்துட்டு க்ளோஸ்அப்பில் போடுறேன் அந்த மியூசிக்னும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் த்ரில்லர்னு சொல்லிட்டு அவங்களே இருந்துட்டு இன்னொன்று வந்து வச்சுருப்பாங்க. இந்த 4மே இருந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது 4மே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரில்லர் அண்ட் மிஸ்ட்ரி விஷயத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்காக நல்லா வந்து செட் ஆகும். அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே இருந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோக்குள்ளே கீழே போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கு வந்து அது உங்களுக்கு கொண்டு போவோம். அதில் இருந்துட்டு உங்களுக்கு தேவையான எக்கச்சக்கமான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வீடியோ எடிட்டிங்கில் ரிஷிபீடியா சேனலில் வந்து பண்ணுறாங்க. மேபி இதை தாண்டி வந்து கலர் கிரேடிங் இன்னும் நிறைய விஷயம் வந்து பண்ணுவாராக இருக்கும். பட் பேசிக் வந்து இவ்வளோ தான். ஸோ நல்லபடியாக நீங்கள் இருந்துட்டு வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சிட்டீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. அப்லோட் பண்ண போகும்போது இந்த மாதிரியான வீடியோஸை பற்றி ஒரு உண்மையை சொல்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸை தேடி யாருமே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா மிஸ்ட்ரி கண்டென்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஹோம் பேஜில் ரெக்கமெண்ட் பண்ணாத பட்சத்தில் அவங்களா போய் சர்ச் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அதே மாரி சர்ச் பண்ணி பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நீங்கள் பேசக்கூடிய மிஸ்ட்ரி கண்டென்ட்டோட பேர் கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இருந்துட்டு அதையே டைட்டிலாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக இருந்துட்டு யாரும் பார்க்க போகிறதில்ல. ஸோ கொஞ்சம் வித்தியாசமான தம்ப்நெயில் டைட்டில்ஸோட வாங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி உங்களோட டைட்டில் இருந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் ஆட் பண்ணுங்க. தமிழ் த்ரில்லர், ஹாரர், தமிழ் ஃபன்னி அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா ஓரளவுக்கு பீப்புளாட கெஸ் பண்ண முடியும் இது வந்து இந்த டைப்பான வீடியோ அப்படின்ட்டு. அதே மாதிரி சர்ச்லையும் ஓரளவுக்கு ரேங்க் பண்ண முடியும். சர்ச் ரேங்கிங்கோட நீங்கள் இருந்துட்டு எதில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஹோம் பேஜில் இருந்துட்டு எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் உங்கள் வீடியோவை பார்க்குற மாதிரியான தம்ப்நெயில்ஸை மேக் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல தம்ப்நெயிலும் நல்ல டைட்டிலும் தயவு செஞ்சு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ போடுங்க. ஸோ இந்த மாதிரியான அதாவது ரெசிபீடியா இருந்துட்டு மேக் பண்ண மாதிரியான கண்டென்ட்டை நீங்களும் மேக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஆரம்பிக்கக்கூடியவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், நிறைய பேர் இருந்துட்டு ஸ்டார்டிங்கில் உங்களை வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதுக்கு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி இந்த மாதிரியான சேனல்ஸ் நான் சொன்ன மாதிரி சர்ச்சில் இருந்துட்டு ரேங்க் பண்ண முடியாது. ஸோ இன்னும் மற்ற விஷயங்களில் தான் ரேங்க் பண்ண போகுது. அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நீங்கள் இருந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண ஆரம்பிக்கணும். ஆர்வக்கோளாறு பட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. ஓகேவா? நீங்கள் ஷேர் பண்ணுறது இருந்துட்டு எந்த வகையிலையும் உங்களுக்கு பிரோஜனப்படுத்தாது. யூடியூபாக இருந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் டெய்லியும் வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணுங்க. டெய்லியும் வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ரெண்டாவது விஷயம் சொல்ல வர தோணுது. முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட் டெய்லியும் மேக் பண்ணுங்க. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் டெய்லியும் கண்டென்ட் மேக் பண்ணுறதுனால உங்கள் வீடியோவோட குவாலிட்டி இருந்துட்டு குறையும். நீங்கள் இருந்துட்டு பேசுகிற விதம் இருந்துட்டு மாறும். அப்படின்ற பட்சத்தில் ஒரு 2-3 நாள் கூட எடுத்து பொறுமையாகவே வீடியோ போடுங்க. நீங்கள் இருந்துட்டு ரிஷியானாவை பார்த்தீங்கன்னா அவராக இருந்துட்டு ரொம்ப கேப் எடுத்துக்கிறாரு. அது கொஞ்சம் அதிகமான கேப் தான். பட் இருப்பினும் நம்ம எல்லாருமே அவரோட வீடியோஸை திருப்பி போய் பார்க்குறவங்க தான். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் இருந்துட்டு போடுற வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியாக இருக்க பாருங்கள். ரொம்ப கேப் வேணால் அட்லீஸ்ட் 2 days or 3 days ஒன்ஸ் வீடியோ மேக் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி மூணாவது முக்கியமான விஷயம்,
ப்ராக்டிஸ். நீங்கள் கேமராவில் உங்களை எப்படி போர்ட்ரே பண்ணிக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் இதில் எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். போக போக தான் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். நீங்கள் எடுத்த உடனே இது மாதிரியான கண்டென்ட் போட்டு முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு தயவு செஞ்சு வராதிங்க. ஸோ நாளைக்கு வீடியோவில் வேற ஒரு யூடியூபர் அவரோட வீடியோ எப்படி மேக் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். இட்ஸ் TSR சைனிங் ஆஃப். பை பாய்.